நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஆன்லைன் வாயிலாக மாதாந்திர ஃபாஸ்டாக் பெறும் வசதி தமிழகத்தில் விரைவில் அமலாகிறது. தமிழகத்தில் 77 சுங்கச்சாவடிகள் உள்ளன. சுங்கச்சாவடியை சுற்றி 20 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்களின் சொந்த பயன்பாட்டிற்கான இலகு ரக வாகனங்களுக்கு மாதாந்திர கட்டண அட்டையில் 350 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. பாம்பு கடி மருந்து 108 ஆம்புலன்ஸில் கிடைக்கும். யாருக்காவது பாம்பு கடித்தால் உடனே 108 எண்ணுக்கு பாம்பு கடித்து விட்டது என தகவல் கொடுத்தால் அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து இந்த ஊசியை செலுத்துவார்கள். இதனால் நீங்கள் ஆபத்தில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். பொதுமக்கள் அனைவரும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி முன்புறமுள்ள கேட்டின் இருபுறமும் காம்பவுண்ட் சுவர்களில் ஜனநாயகன் சினிமா படத்தின் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதை பார்த்த பொதுமக்கள் பள்ளி சுவர்களில் போஸ்டர் ஒட்டுவதை தவிர்த்திருக்கலாம் என முணுமுணுத்துக் கொண்டு செல்கின்றனர். தமிழ்நாடு பாஜக போராட்டம். தேசத்திற்கு எதிரான டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் ராகுல் காந்தியை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முற்றுகையிடப்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. ஒன்றிய அரசு மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் உணர்வுகளையும் மதித்தே ஆக வேண்டும். நீட் தேர்வை அறவே அகற்ற வேண்டும் என தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் பாலக்காடு டு திருச்செந்தூர் ரயிலை முற்றுகையிட்டு மாணவர்கள் முழக்கம். மாணவர்களை போலீசார் அங்கிருந்து அகற்றினர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.